ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா பண்ணலாம் வாங்க. இதில் ஒரு கப் பாசிப்பருப்புப்பா. பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் லாக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாங்க. 2 விசில் வரட்டும். 2 விசில் போதுங்க, ரொம்ப விடக்கூடாதுங்க. கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ, 2 பச்சை மிளகா தான் காரத்துக்கு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உடைச்சக்கடலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா. மசாலா ரெடி. இனி தாளிக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கடாய் சூடானதும் இப்போ சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது போட்டுக்கலாம். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப மசிக்க கூடாதுங்க. உருளைக்கிழங்கு அங்கங்கே மசியாமல் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். இப்போ வாங்க அந்த மசாலாவில் ஊற்றலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சுப்பா. ரொம்ப தக்காளி வதங்கக்கூடாது. இப்போ இதில் இது போடுற பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு வச்சோம்ல, அது போடலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வந்ததும் தேங்காய் மசாலாவை சேர்த்திக்கலாம்ப்பா. இப்போ தேங்காய் மசாலா போட்டுக்கலாம்ப்பா. ஜார் கழுவி தண்ணி வச்சுருக்கேங்க, இதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடப்பா கொதிக்குதுங்க. இதில் கொஞ்சம் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை, அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன், இது கொஞ்சம் புழிஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், கும்பகோணம் கடப்பா ரெடி. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க. மணக்க கும்பகோணம் கடப்பா ரெடிங்க. இது இவ்வளோ திக்னஸ் தான் வரணுங்க.
இது மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.